டெர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா பியூர் டெத் கவர். இந்த டெத் கவர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருஷம் வரைக்கும் பாலிசி டெர்ம் வேணும்னு சொல்லிட்டு. மேபி 80, 85 இல்ல ஹோல் லைஃப் பாலிசியும் இருக்கு. 99 வரைக்கும் கூட நம்ம வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ். இந்த பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ்ல நான் என்ன டெர்ம் வரைக்கும் சூஸ் பண்ணனோ, அது வரைக்கும் பாலிசி ஆக்டிவ்ல இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஏஜ் இப்போ 30 அப்படின்னா, நான் டில் 80 இயர்ஸ் வரைக்கும் சூஸ் பண்றேன். ஓகே. 80 இயர்ஸ் வரைக்கும் பாலிசி லைவ்ல இருக்கும். ஓகே. 80 இயர்ஸ்க்குள்ள சம்திங் ஹேப்பன் அப்படின்னா, ம். என்னோட நாமினிக்கு 1 crore குடுத்துருவாங்க. 2 ஓகே. crore குடுப்பாங்க. நான் என்ன சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. 80 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் சர்வை பண்ணிட்டேன்னா, எனக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வராது. ஓகே. இது பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ். ஓகே. இதுலயே செகண்ட் ஆப்ஷன் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். ஓகே. ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் நான் வந்து ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் பே பண்ணிக்கலாம். 80 இயர்ஸ் வரைக்கும் பாலிசி டெர்ம் எடுத்திருக்கேன். ம். 80 இயர்ஸ்க்குள்ள நான் இறந்துட்டேன்னா, என்னோட நாமினிக்கு அந்த சம் ம். அஷ்யூர்ட் குடுப்பாங்க. ம். இன் கேஸ் 81st இயர் நான் சர்வை பண்ணிட்டேன்னா, ம். நான் இந்த இன்சூரன்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்பேன் இல்லையா? ம். அந்த அமௌண்ட்ட மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே. தட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். ஓகே. ஜிஎஸ்டி மைனஸ் பண்ணிட்டு நெட் பிரீமியம் நான் என்ன பே பண்ணியிருக்கனோ, ஓகே. அத எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே.